பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை பொதிகை தொலைக்காட்சியில ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில சித்த மருத்துவ குறிப்புகள் குறித்து விரிவா பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மிடையே சென்னை டி நகரில் இயங்கி வரும் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்திய சாலையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜே ஜான்சன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரிடம் உடல் பலவீனம் மற்றும் நரம்பு தளர்ச்சி குறித்து தான் விரிவா பேச போறோம். டாக்டர், நேர்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, தொலைபேசி எண்கள், இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கு பெற நினைத்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: சென்னை நேர்கள் 0464628270, வெளியூர் நேர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9444 901011 9444 901021, வெளிநாட்டு நேயர்கள் 914425397010. இனி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். டாக்டர், சொல்லுங்க, இந்த நரம்பு தளர்ச்சி உடல் பலவீனம் குறித்து தான் விரிவா பேச போறோம். இந்த நரம்பு தளர்ச்சி நோய் அப்படின்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய்க்கான அறிகுறி அப்படின்றத எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? புதிய டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரலையில் கடந்த வாரங்களை போல நரம்பு தளர்ச்சி என்ற பிரச்சனைகள் மற்றும் உடல் பலகீனங்கள் போன்றவைக்கு சித்த மருத்துவத்தில் எவ்வாறு தீர்வுகள் கொடுக்கப்படுகிறது, நரம்பு தளர்ச்சி என்றால் என்ன, வரையறை என்ன, அதனுடைய பிரச்சனைகள் தான் என்ன, இல்லை உடல் பலகீனத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக, சாதாரணமான ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட உடம்பு சோர்வடையுது. சாதாரண ஒரு காய்ச்சல் 3 நாளாக டிசென்ட்ரி போகுது, டயரியா இருக்குது, இல்லை ஒரு மஞ்சக்காமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய்களுடைய தாக்கம் இருந்தால் கூட, ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்படி ஏதாவது ஒரு நோய்கள் இந்த உடம்பு பலகீனத்தினால நரம்புகளெல்லாம் தளர்ந்து சோர்வடைந்து அடுத்தடுத்து வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும். நைட்டு படுத்து காலில் எந்திக்க முடியாத இருக்க கொஞ்சம் சிரமங்கள், உடம்பெல்லாம் வலி, முதுகு வலி, நிறைய ஒர்க்குகள் இன்றைய காலகட்டத்தில் உடல் ஒர்க்குகளும் சில பேருக்கு அதிகம் இருக்குது. அதுபோல் தூக்கங்களும் அடிபடுது, தூக்கமின்மையும் அடிபடுது. தூக்கம் நிறைய பேருக்கு வரல நைட் டைமில் மேக்சிமம். அப்போ அது இந்த பலகீனத்தினால நரம்பு தளர்ச்சினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகவே அது கருதப்படுது. நரம்பு தளர்ச்சி என்பது அது கூட சார்ந்தது. இப்போ ஒரு ஆடவனோ ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ தூக்கம் வராமல் இருந்தாலே அதுவே உடம்பை பாதிச்சிடும். உடம்பை எப்படி பாதிக்கும் பார்த்தீங்கன்னா, உடம்புலெல்லாம் சோர்வு, கால் இருந்துச்சுன்னா ஒரு பிரிஸ்க் இருக்காது, அடுத்தடுத்து வேலைகளை செய்ய முடியாது, அடுத்தது வேலைகளை செய்ய முடியாது, மன உளைச்சல், மன அழுத்தங்கள், இந்த மாதிரி பாதிப்புகள் சில நேரங்களில் ஏற்படுது. அப்போ இவ்வாறு இந்த உடல் பலகீனத்தினாலேயோ இந்த தூக்கமின்மை பாதிக்கப்படுறதுனால மற்ற நோய்களுடைய பாதிப்புனால மற்ற நோய்களுடைய தாக்கங்களும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஒரு தைராய்டு இருக்குது, தைராய்டுலேயே 2 வகையான தைராய்டு, அதில் ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னால கூட உடல் சோர்வடையும். ஏன் தைராய்டுனால அது டயர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு நிரந்தர தீர்வு கிடையாது. ரத்தத்தில் டிஎஸ்ஹெச், T3, T4 பரிசோதனை செய்து பார்த்தோம்னா ரத்தத்தில் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அந்த தைராய்டு ஹார்மோனுடைய பாதிப்புனால கூட உடம்பு சோர்வுடைய வாய்ப்பு உண்டு. அப்போ எவ்வளவு நோய்கள் பார்த்தீங்களா, உடம்பு பலகீனம், அடுத்தால ஒவ்வொரு டயர்டு, அடுத்தால தூக்கமின்மை, மன அழுத்தங்கள். சரியான தூக்கம் இல்லாததும் இதுக்கு ஒரு காரணம். தூக்கம் இல்லாமல் தான் நிறைய பேர், இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தான் பையங்க வராங்க. நம்மகிட்ட வர்ற பையங்களே, வாலிபர்களில் வாலிப பெண்கள்லாம் சில நேரங்களில் தூக்கம் வரல, இனப்பிரியாத கவலைகள், அந்த வயசில் வரக்கூடிய பிரச்சனைகள், சின்ன வயசு டீனேஜ் வரக்கூடிய பாதிப்புனால. அப்போ அவர்களுக்கு எப்படி உடம்பை அந்த அந்த வயசு ரொம்ப முக்கியமான வயசு. அந்த டீனேஜ் பருவத்தில் அந்த வழிகள் மாறக்கூடிய அந்த ரூட், அதாவது ரூட் காசஸே மாறிடும், சில ரூட் மாறிடும் சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது அந்த நேரங்களில் சில நேரங்களில் நம்ம அந்த திசை மாறிய பறவைகள் போல அந்த வாலிபர்கள் சில தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்யும் பொழுது அது அவர்களுக்கு உடலுக்குள்ள உபாதைகளை ஏற்படுத்துது. அந்த உபாதைகளை ஏற்படுத்தும் பொழுது திருமண வயதை நெருங்க அவர்களுக்கு மனதளவில் பெரிய போராட்டம் ஏற்பட்டுரும்.
ஒரு பெரிய போராட்டம், மன உளைச்சல், உடம்பெல்லாம் எரியுது, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது, நைட்டு படுத்தா தூக்கம் வரலாட்டார், உடம்பு டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, அடுத்தால மூச்சோட சிரமமாக இருக்குது, கொஞ்சம் தூரம் உட்காந்து எழுந்திரிச்சோம்னா இளைக்கும் சில பேருக்கு. இப்போ இந்த லிஃப்ட் வசதியை பயன்படுத்துறதுனால அது ஈஸியாக போச்சு. இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக உண்டு. இப்போ அது லிஃப்ட் இல்லாமல் இப்போ சப்போஸ் கரண்ட் போயிட்டு வச்சுங்க லிஃப்ட்டில், அப்போ வந்து நம்ம ஒரு 5 ஃப்ளோருக்கு நடந்து போனாலே சின்ன வயசு ஆட்களுக்கு நடந்து போகும்போது டயர்டாயிருது. அப்போ அது ஒரு உடலுடைய சோர்வு, ஒரு களைப்பு, உடம்பு பலகீனங்கள், சத்துக்குறைவு அதிகம். சத்துக்குறைவு ஏற்படும் பார்த்தீங்கன்னா சாப்பாடுகளை வந்து முழுமையான முறையில் சத்து இல்லை. சத்தான உணவுகள் இருந்தும் சத்தான உணவுகள் செத்து கிடக்கு. எந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து உடல் பலவீனத்திலிருந்து காக்க முடியும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உணவுகள்லாம் ரெகுலரா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப பழ வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள் இது நிறைய சேர்க்கணும். இந்த வெயில் காலத்துலாம் வந்துன்னா இப்போ சம்மர் வருது, கோடை காலங்களில் பழ வகைகள் நிறைய சேர்க்கணும். காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துடணும். அடுத்தால பாருங்க, ஜூஸ் காலைல வருவயத்தில் ஏதாவது ஆப்பிள் ஜூஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மோர் எடுத்துக்கலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஏதாவது இருக்கு? தவிர்க்க வேண்டிய உணவு சம்மர் கோடை காலத்தில் பொதுவாகவே, கோடை காலம் இல்லை பொதுவாகவே அசைவ உணவுகளை தவிர்க்க தான் நமக்கு மூளைக்கு நல்ல பலம் கிடைக்கும். அசைவ உணவுகள் அதிகமாக சேர்க்க மீன் எடுத்துக்கலாம் அசைவ உணவில், அது ஒன்றும் பயம் கிடையாது. அசைவ உணவில் மீனை தவிர மற்ற அசைவ உணவுகள் எடுக்கும்போது மூளை வந்து பலகீனம் அடைஞ்சிடும். ஏன்னா மீன்ல நிறைய புரோட்டீன் இருக்கு, புரோட்டீன் சத்து இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல் காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க. டாக்டர் இங்க இருக்காங்க, கேள்வி கேளுங்க. என் பேர் கிருஷ்ணவேணிங்க. சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் இங்க இருக்காங்க. எங்க தம்பிக்கு 52 வயசுங்க. சரிங்க. அவருக்கு ஒரு 30 வயசுல பிக்ஸ் வந்தது. சரிங்க. மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எல்லாம் செக்அப்லாம் பண்ணோம், நார்மல் வருது. இப்போ ஒரு 7-8 வருஷம் இல்லாம இருந்து இப்போ இந்த 1 மந்த்துக்கு 2 டைம் வந்துருச்சுங்க பிக்ஸ். ஃபிட்ஸ் எப்போ, எந்த வயசுல உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னு சொன்னீங்க? என்னங்க சார்? எந்த வயசுல உங்க தம்பிக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னு சொன்னீங்க? 30 வயசுங்க. இப்போ 52 வயசா சார்? 30 வயசுல அவருக்கு ஃபிட்ஸ் வந்துதான். அதுக்கப்புறம் மாத்திரை இல்லாம இருந்தாராம். இப்ப சமீப காலத்துல 2 தடவை வந்துருச்சாம். இது ஃபிட்ஸா? அது ஃபிட்ஸுக்குள்ள மருந்து நிறுத்தக்கூடாது. தலையை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். 15 நாள்ல 2 டைம் வந்துது. தலையை ஸ்கேன் எடுத்து பார்த்து சில இடங்களில் உள்ளுக்குள்ள ஏதாவது மூளையில் எதுவும் பாதிப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் எடுத்து ஃபிட்ஸுக்குள்ள அந்த தொந்தரவுகளில் வந்து மருந்துகள் லைஃப் லாங்காக எடுக்க வேண்டியிருக்கும். அதில் எப்டைன் மாத்திரை அலோபதியில் நியூரோ சர்ஜன் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை வந்து சில இடங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை நீங்கள் நிறுத்தினா கூட நான் சொல்ற கேட்டுங்க, அந்த பிரச்சனை திரும்ப வந்துட்டு இருக்கும். ஆமா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, போன்ல மட்டும் பேசுங்க. ஆமா, டிவியை பார்க்காம பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் பேசுங்க. அதனால என்னன்னா வந்து ஃபிட்ஸுக்குள்ள ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க சார். நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதுங்க சார். அதாவது டிவி சவுண்ட குறைச்சிட்டு டிவியை பார்க்காம பேசுங்க. ஓகேங்க சார். அந்த மூளைக்கு அந்த ஃபிட்ஸ் வருதுன்னா அந்த அதுக்குள்ள மருந்துகளை வந்து எப்பவும் நிறுத்திடக்கூடாது. டாக்டருடைய அனுமதி இல்லாம எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பார்த்தாச்சுங்க சார், போன வீக் தான் பார்த்தோம். ஆமா, அந்த மருந்தை வந்து கொடுத்த மாத்திரையே திரும்ப சாப்பிடுங்க. கொடுத்த மாத்திரையே திரும்ப சாப்பிட்டா தான் அது வந்து சரியா வரும். டாக்டர் கொடுத்த மாத்திரையை டாக்டரை போய் நீங்க பார்த்து டாக்டரையே பாருங்க. சித்த மருத்துவ டாக்டரை சித்த மருத்துவம் இதுக்கு தேவையில்லை. சித்த மருந்துகளை வந்து தேவையில்லைமா. சொல்றது கேக்குதா? கேக்குதுங்க சார். அவருக்கு சுகரே இருக்கு சார். சுகருக்கு நம்ம சித்த மருந்து எடுத்துக்கலாம். சுகருக்கு சித்த மருந்து எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நேரா கூட்டிட்டு வாங்க, புரியுதா? நீங்க என்ன பண்ணா வந்து அந்த ஃபிட்ஸுக்குள்ள மருந்து வந்து நியூரோ சர்ஜன் டாக்டரை நீங்க பார்த்து அவங்கள அதே மருந்தை திருப்பி எடுத்துக்கணும், நிறுத்திடக்கூடாது. நிறுத்தினா திரும்ப திடீர்னு ரோட்ல இழந்து போறோம். ஒரு ஃபிட்ஸ் வந்து ஏதாவது வண்டியில விழுந்தா என்ன ஆகும்? உடம்பு போயிடும், உயிர் போயிடாது. புரியுதா? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? ரொம்ப கவனமா இருக்கணும். கிருஷ்ணவேணி மேடம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கீங்களா? ஆமா, நேரடியா வந்து பார்க்கணுமா? பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர். அப்ப நீங்க சென்னை தான் வரணுமா? வீடு கூட்டிட்டு வாங்க. ஆள சரி, வரங்க சார், வரங்க சார். கூட்டிட்டு வாங்க. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாருனாலும் டிவி சவுண்ட குறைச்சி டிவியை பார்க்காம பேசணும். டிவியை பார்த்துட்டு பேசினா லைவ்ல நம்ம பேச முடியாம போயிடும். நல்லா தெளிவா கேட்டுக்கணும் எல்லாருமே.
அது சிலருங்களே டிவியை சவுண்டை ஏற்றிக்கிட்டே பேசினா ஒன்றுமே பேச முடியாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? நன்றிமா. நன்றி, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. அதாவது ஃபிட்ஸ் வந்தவங்க வந்து மாத்திரையை வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து சாப்பிடணும். பிளஸ் சித்த வைத்தியத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரோட்ல நடந்து போறோம், பஸ் கிசு மேல விட்டா என்ன ஆகும்? ஆளு உயிர் ஏற்கனவே ஜனத்தை குறைஞ்சிட்டு இருக்கணும்னா இதுல வேற இப்படி நோய்களை இவங்களா கணிச்சிருது ஆட்களாவே. எல்லாரும் இப்ப டாக்டர் ஆயிட்டாங்க. பாதி பேர் எப்படி ஆயிட்டாங்க கேட்டீங்கன்னா, மெடிக்கேஷன் சார் இருக்காங்க வச்சு மெடிக்கேஷன் 4 மருந்து வாங்கி சாப்பிட்டா வச்சுங்க, நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் தனக்குத்தானே ஒரு மருத்துவத்தை உருவாக்கி போலி டாக்டர் நடமாட்டம் அதிகம். போலி டாக்டர் சொல்ல வேண்டாம். நிறைய விளம்பரங்கள்ல போலி டாக்டர்கள் ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்துருக்கான். நிறைய இந்த பேப்பர்ல பாருங்க, தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு எல்லா நோயும் பறந்துடும், அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி குணமாயிரும், தைராய்டு குணமாயிரும், ஃபுல்லா 420 தான். நிறைய ஃப்ராடுகள். இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து கவனமா இருக்கும். நம்ம ஆறாவது அறிவை நல்ல மூளையை போட்டு நல்லா கசக்கி விட்டு நமக்கு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெளிவா செய்யணும். அதை விட்டுக்கிட்டு நம்ம என்ன எதுக்காக வாழ்றோம், எதுக்காக பிறந்தோம், என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியாம நிறைய ஜனங்கள் சுத்தி இருக்கு. அப்பாவி மக்கள் பாவம், ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு சித்த வைத்தியில பார்த்தா கூட பாருங்க, நிறைய போலி டாக்டர் இருக்கான், டிவில இருக்கான், பேப்பர்ல இருக்காங்க. அப்ப இது கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், பயங்கரமான ஒரு கெடுபிடி கொடுக்கணும். மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, நாங்களும் டிவியில பார்த்தேன் டாக்டர், அவனும் 4 செட்டப் சாட்சிகளை வச்சு எங்களுக்கு மூட்டு வலி பறந்து போச்சு, காக்கா வலிப்பு போயிட்டு, அடுத்த சக்கரவாதி எங்கேயோ போயிட்டு, தைராய்டு இங்கிட்டு போயிட்டு அப்படின்னு ஃபுல்லாவே அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க மருத்துவத்துல. மருத்துவ சம்பந்தமான நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் வரும். பாவம் விழிப்புணர்வு இல்லாம ரொம்ப சங்கடப்படுது. அதை நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் பதபதிக்குது. புரியுதா? நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? டாக்டர் ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். எங்க இருந்து? காஞ்சிபுரத்துல இருந்து பிரகாஷ் சர்மா. ஏஜ் 50க்கு மேல ப்ளீடிங் ரொம்ப ஓவர் ஆயிட்டு இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. யாருக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு? யாருக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு? ப்ளீடிங் யாருக்கு ஆயிட்டு இருக்கு? சொல்லுங்க, ப்ளீடிங் யாருக்கு இருக்கு? இதுக்கு என்ன ஒரு இது வந்து பலவீனமா இருக்குமா, இதுக்கு உண்டான மருத்துவ குறிப்புகள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மருத்துவ குறிப்புகள் ஒண்ணு கிடையாது. ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். பஸ் வயது 50 வயதாகுதா, ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், ரத்த பரிசோதனை பண்ணணும். நீங்க ஒரு முறை உங்க சிஸ்டருக்கு இப்ப என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க வந்து அலோபதி தான் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அலோபதியில அது வந்து அவ்வளவு இதா வரல. அவங்களுக்கு பேர் நின்னுச்சா? அலோபதியில மருந்துல வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிதான் எல்லாரும் வர்றாங்க. ஒரு ட்ராக்ல ஒண்ணு நம்ம சரிப்பட்டு வரலன்னா அந்த ட்ராக்கை மாத்திர வேண்டியதானே. அதே ட்ராக்ல போயிட்டு திரும்ப நமக்கு சரியாகலையே சரியாகலன்னு நம்ம மனசு போட்டு போராடக்கூடாது. உங்ககிட்ட வந்து நாங்க இது கேட்கிறோம். அதுதான் நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அது நம்ம இடத்துல வந்து ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். லேடி டாக்டர் இருக்காங்க, ஸ்கேன் எம்பிபிஎஸ் டிஎம்ஆர்டி சோனாலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, ரேடியாலஜிஸ்ட். ஆமா, பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்தாமணி காலேஜ் படிச்சு தான் சென்னை டீனர்ல நான் கிளினிக் வச்சிருக்கேன். 26 வருஷமா கிளினிக்ல இருக்கேன் டீனர்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து ரத்த பரிசோதனை செஞ்சு என்ன காரணத்தினால நமக்கு அலோபதி சரியில்லை, அந்த மருந்து நமக்கு ஒத்து வரல, சித்தாவுக்கு மாறுங்க. அதனால தப்பு இல்லையே. இது வந்து நம்ம ஹெர்பல் மெடிசின் சைடு எஃபெக்ட் கிடையாது, எந்த பயம் கிடையாது, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆரம்ப காலத்துல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்த மருத்துவம் இருக்குது, நிறைய நோய்களுக்கு தீர்வு இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இங்க பின்னாடியே அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கோம். கவலைப்படாதீங்க. நீங்க நோட் பண்ணிட்டு உங்க சிஸ்டருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த கரண்ட் ஹிஸ்டரி ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு சென்னைக்கு ஒரு தடவை வந்து எடுத்துட்டு அவரை வந்து பாருங்க. ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரடியா பின்னால அட்ரஸ் நோட் பண்ணிட்டு வாங்க. நன்றி. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அழைத்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர். எல்லாரும் பாத்தீங்களா இப்படிதான். ஆமா, ஒண்ணுமே சரியில்லை. எல்லாம் எந்தாவது சக்கரை வியாதி பறந்துருது, காக்கா வலிப்பு அவங்க ஓடிடுது, எல்லாம் இவங்களா சொல்லிக்கிறது. ஆளுக்கு என்ன செய்யறதுன்னா ஏதாவது பறந்துடாதா, அவ்வளவு ஒரு பேராசை பெருநேசமாயிருது. சக்கரை வியாதிக்கு மருந்து இருந்துன்னா கிட்னி போயிடும். இப்போ சித்த மருத்துவத்தை வந்து எடுத்துக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போலியில நடமாட்டம் தான். மக்களுக்கு ஒரு பயம் தான். என்ன பயம் கேளுங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம். நிறைய இந்த பிராடுகள் செய்யுது, நோய்க்கு மருந்து கொடுக்க எல்லா நோயும் விரட்டிடலாம், வேப்பில வச்சு ஓதி விட்டு அடிச்சு விடலாம். நோய் குணமாக காலம் எடுத்துக்கிறது ரொம்ப அதெல்லாம் கிடையாது மேடம். நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா இவனை என்ன செய்யறான்னா உங்களுக்கு எல்லாமே அப்படி சாமி மாதிரி வருவான். வரும்போது அப்படி தூவி விடுறது, பவுடர் தூவி விட்டு நகை அடிச்சு போற மாதிரிதான்.
அப்போ வந்து ஊர் ஊரா இந்த லாட்சி அடிச்சா போலாம் பாத்தீங்களா. இவன் என்ன செய்யறான, மக்கள் பாவம் பொதுமக்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆமா ஆமா. ஏன் ஒரு டைம் கொடுக்கறது இல்ல, ஒரு பேஷண்ட் கிடைக்குன்னா அது ஒரு 2 hour 3 hour தான் ஆகும். அதை விட்டுட்டு இவங்க என்ன செய்யறது, 10 நிமிஷத்துலயே நோயை கணிச்சிடலாம். 10 நிமிஷத்துல நோய் எங்கேயா கணிக்க முடியுமா? முடியாது. 1 hour 2 hour 3 hour 4 hour ஆகும். ஒரு நோயை டிஃபரன்ஸ் டயக்னோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டயக்னோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பண்ணி, அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன் பண்ணி, அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து நோய் குணமாகுமா ஆகாதா என்பதை கண்டுபிடிச்சுல மருந்து எடுக்கணும். எல்லா நோயும் நமக்கு பறந்துடும், எல்லா நோயும் நமக்கு குணமாயிரும் அப்படி நம்ம நினைக்க கூடாது. அதுதான் பெரிய தவறு, பெரிய தவறு. ஆமா. இப்போ நரம்பு தளர்ச்சி அப்படின்றது வந்து பரம்பரை வியாதியா இல்ல எல்லாருக்குமே யாருக்கு வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி? ஆமா, எல்லாருக்கும் வருது. நிறைய இப்ப இந்த காலத்துல வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் வயசு வித்தியாசமே கிடையாது. யாரை பார்த்தாலுமே நம்ம பார்க்கும்போது ரோட்ல இப்ப டீனர்ல நடேசன் தெருல நடக்கிறாங்க வச்சுங்க, கூட்டத்துக்குள்ள நடக்கிறாங்க, ரெங்கநாதன் தெருல நடக்கிறாங்கன்னா நடக்கும் போதே அலம்பிட்டு நடக்காம இப்படி என்ன தம்பி அவனை கூப்பிட்டு நம்ம நிறுத்தி கேட்டோம்னா ஒரு சைடாக்கலே எனக்கு நடக்க முடியல, தலை சுத்து வருது, படபடப்பா இருக்கு, சாப்பாடு சரியில்லை, ஏழ்மை, வறுமை, சிரமங்கள், மருந்துகளை வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க சத்து மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு இன்னும் தலை சுத்தாயிட்டு. அப்ப என்ன காரணத்தினால நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சு அந்த சின்ன வயசு வாழ வேண்டிய வயசுல தெளிவா வாழ்ந்துடணும். வாழ வேண்டிய வயசுல தெளிவா வாழாம ஐயோ கடைசி காலத்துல நம்ம வயதான பிறகு வந்து இன்னும் பிரச்சனை ஆயிரும். சின்ன வயசுல அதை சரியா கவனிச்சிடணும். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் தம்பிக்கு வந்து 6 வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. பேர் என்ன, வயசு என்ன சொல்லுங்க மேடம்? அவங்க பேரு வெங்கடேஷ்ங்க. என்ன வயசு ஆகுது? வயசு வந்து 30 ஆச்சுங்க. வெங்கடேஷ் வயசு 30. இவங்க தம்பி எந்த ஊர்? நீங்க? கோயம்புத்தூருங்க மேடம். கோயம்புத்தூர். பிட்ஸுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து அலோபதியிலே மருந்து உண்டு, அலோபதி மருத்துவத்திலே. அலோபதி மருத்துவம் கொடுத்தீங்களா? ஆங்கில வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காராமா அவரு இப்போ? அது வந்து ஒரு டேப்லெட் வந்து புதுசுல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேங்க ஆதிபுரத்துல. அங்க வந்துட்டு டேப்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு டெய்லி காலையில நைட்டு 2 டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. சொல்லுங்க. வந்துட்டு சாப்பிட்டாலுமே மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துருதுங்க. அதாம்மா, அந்த மருந்தை நீங்க எடுத்துட்டு என்ன மாத்திரை டாக்டர்கிட்ட பாத்தீங்க, மேற்கொண்டு வந்து ஸ்கேன் எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. திரும்ப ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும். மருந்து எடுத்து திரும்ப நோய் நமக்கு வருதுன்னா அந்த மருந்து வேலை செய்யல அர்த்தம். ஒரு மருந்து எடுத்து நமக்கு நோய் சரியாகல, அந்த மருந்து நமக்கு சரியான முறையில உடன்பட்டு வரலன்னா அந்த நோய் திரும்பி வருதுன்னா மருந்து வேலை செய்யல, அதான் அர்த்தம். அப்ப நான் சொல்றவங்களுக்கு தமிழ் புரியுதா? தமிழ் பேசுற தெளிவான தமிழ் புரியுதா? தெளிவான தமிழை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு மருந்து எடுக்கிறோம், மருந்து எடுத்து நமக்கு சரியாகலன்னு தெரியுது, அதே பிரச்சனை திரும்பி வருதுன்னு தெரியுது. அப்ப அதே மருந்தை நம்ம திருப்பி எடுத்தா டாக்டர்கிட்ட சொல்லணும், நீங்க டாக்டர் இப்படி மருந்து எடுத்தேன், திரும்பி இந்த பிரச்சனை வந்திருக்கு சொல்லிருக்கணும். சப்போஸ் டாக்டர் வந்து இதான் மருந்து வேற மருந்து கிடையாதுன்னா நேரா சென்னை டீனருக்கு பின்னால அட்ரஸ் நோட் போட்டு வந்துட வேண்டியதான். பின்னாடி அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு மேடம். நீங்க வந்து உங்க தம்பி கூட்டிட்டு ஒரு தடவை சென்னை வந்து பாத்துறலாம் வாங்க. அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து சார் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நன்றிமா. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. டாக்டர், இப்ப நம்ம நரம்பு தளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தைங்க யாராவது இந்த இந்த பாதிப்புல வந்திருக்காங்களா? 10 வயசுல இருந்து வராங்க பையங்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு வரதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. மேல் சைடு படிப்புடைய சுமைகள் அதிகம், படிப்பு சுமைகள், வீட்டுல டார்ச்சர், வீடுகள்ல டார்ச்சர் இருக்கு மேடம். வீடுகள்ல வந்து குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாத, அதை படி இதை படி, சாயந்தரம் டியூஷன் படி. கடைசி ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடைசியில் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நேற்று ஒருத்தர் நியூஸை பார்த்தேன், டாக்டர் படிச்சுட்டு அதுவே தற்கொலை பண்ணிட்டு போவோம். டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும். மனநோய்க்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கா? ஒரு லிமிட் தான், இது கெப்பாசிட்டி ஒரு லிமிட் தான். நம்ம வந்து இப்போ மெரிட்ல ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பிள்ளைகளை போட்டு எல்லாம் பூஸ்ட் பண்ணி என்ன ஆகுது? ஒன்னும் இல்லாம கடைசியில் என்ன நம்ம படிச்சாலும் கூட எதிர்கால வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆகனா லைஃப் இல்லையே. லைஃப்ல வந்து திருமண வாழ்க்கையில தோல்வி அடையுது ஒரு பக்கம், ரெண்டாவது நம்முடைய டார்கெட் வந்து தாய் தப்ப நல்லா வச்சிருக்கணும், தாய் தப்பனை காப்பாற்றணும். அதற்கு பிள்ளைகள் உடல்நலம் நல்லா இருக்கணும் இல்லையா? உடல்நல பலம், மனபலம், உடம்புடைய வலிமைகள், சத்துகள், தேவையான அந்த எண்ணங்கள் அதெல்லாம் சிதறாம இருக்கணும். அதுலயே எல்லாமே குழப்படி ஆஞ்சு படிச்சு என்ன செய்ய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன படிச்சா 10 வயசு குழந்தைக்கு நீங்க சொல்றீங்க நரம்பு தளர்ச்சி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிசோதனைகள் பண்றீங்க, எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க? பரிசோதனை கம்ப்ளீட் பெட் கவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ரத்தத்துல கம்ப்ளீட் பெட் கவுண்ட் ஒண்ணு,
அடுத்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அவங்களுக்கு பையங்க என்ன செய்யறாங்கன்னா சில நேரங்கள்ல அந்த தண்ணிகளை மாத்தி மாத்தி குடிச்சிடறான். ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஓவரான ஸ்ட்ரெஸ். அவங்க பேரண்ட்ஸே சொல்லிட்டேன், நம்ம பையன் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நோக்கங்கள்லாம் இருக்கட்டு, அது தப்பு இல்ல. ஆனா பிள்ளைகளை ஓவர் ப்ரெஷர் பண்ணினா சைக்காலஜி பிரச்சனை வந்துடும். கரெக்ட். சைக்காலஜிக்கல் பிரச்சனை பிரச்சனை வரும். நம்ம வந்து போட்டி போட்டு நம்ம ஏதோ பெரிய நம்ம வெளிநாடு அமெரிக்காவுக்கு போய் உட்கார்ந்துட்டு போறோம். பேரண்ட்ஸ் உடைய ஆசைகளை வந்து பிள்ளைங்களுக்கு திணிக்க கூடாது. ஆமா, திணிக்க கூடாது. அதாவது திணிக்கலாம், லேசா கொஞ்சம் போல கொண்டு போகணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் வழிக்கு போய் தான் கூட்டிட்டு வரணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும். ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு நம்ம சாயந்தர நேரங்களே ஃபோர்ஸ் பண்ணிட கூடாதுல்ல. ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது சாப்பாடு, ஒரு ரிலாக்ஸ், அந்த இதுல வந்து குழந்தைகளை பயன்படுத்தினா குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். ஆமா, வாழ்க்கை வந்து பயங்கர கேள்விக்குறி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, இது யார் எங்க அழைக்கிறீங்க? குட் மார்னிங் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. குட் மார்னிங். என்னோட பேர் வந்து கணேசன். சொல்லுங்க சார், எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் மணச்சாவூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆபரேஷன் நடந்ததுக்கு வந்துங்க 25 வருஷம் முன்னாடி வந்து இந்த ஆபரேஷன் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. இப்ப கால் வந்து லெப்ட் சைடு கால் மட்டும் சில டைம் நடக்க முடிய மாட்டேங்குது. வயதுனாதியா? வயது 50 வயதா? அதா இடது கால். இது பிரஷர் சுகர் இருக்கா? பிரஷர் சுகர் அதுல எதுவும் கிடையாதுங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு சிரமப்பட்டு பேசுறீங்களோ? பேசுறதே பேசுறது கொஞ்சம் சிரமப்பட்டு சில டைம்ல அப்ப ஆபரேஷன் முன்னாடி பேச முடியாது சுத்தமா. பேசுற மாதிரி வாய் வரும், ஆனா சவுண்ட் இருக்காது. பேரலைசிஸ் அட்டாக் மாதிரி வந்துச்சான்னு கேட்டேன். பேரலைசிஸ் அட்டாக். ஆமாங்க, அதான் கேட்டேன். பேரலைசிஸ் அட்டாக் திருமூளை ஆபரேஷன் பண்ணாங்க. அதான் மூளையில ஆபரேஷன் பண்ணுவாங்க. அன்ஏபிள் டு ஸ்பீச், அதாவது பேசுறதுக்கு முடியாது. கை கால் நரம்புகள்லாம் செயல் இழந்திருக்கும். வலது கை காலா இடது கை காலா? முழங்காலுக்கு இல்ல, இடது பக்கத்துலயா? இடது பக்கம். ஆமா, அது நம்ம வந்து முழுமையா பரிசோதனை செய்து பார்க்கணும். வீட்டுல யாராவது கூட யாராவது சப்போர்ட்டிங் தெரப்பி பிள்ளைங்க இருக்கா? பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கு. ஆமா, பிள்ளைகளை கூட்டு வந்து இல்ல ஒய்ஃபை கூட்டிட்டு வா, 2 பேர் வாங்க. நம்ம முழுமையா பரிசோதனை செய்து பார்க்கணும். முழுமையா பரிசோதனை செய்து பார்த்து உள்ளுக்குள்ள வேற எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குரிய சித்த மருந்தா நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஒன்னும் கவலைப்படாம வாங்க. பரிசோதனை செய்து பார்த்து நம்ம மருந்து எடுக்கணும். ஆமாய்யா, சென்னையில டீனர்ல இருக்கேன். ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கேன். 26 வருஷத்துக்கு மேல இங்கதான் இருக்கேன். எல்லா மக்களும் எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க. ஆமா, வர்றது உள்ளதை நம்ம சொல்லணும், நல்லது செய்யணும், உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும். எந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த தீர்வுகள் என்ன, சித்த மருத்துவத்துல நம்ம போகக்கூடிய வழிமுறைகள் என்ன, சித்த மருத்துவத்துல மருந்துகள் எப்படி எடுக்கலாம், எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஒரு சில பத்தியங்கள் மட்டும் நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். இந்த அகத்திக்கீரை, பாவக்காய், நல்லெண்ணெய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த உணவுகளை சேர்க்கக்கூடாது. எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும் முழுமையா. அடுத்தால குளிர்பானங்கள் எடுக்கக்கூடாது. குளிர்பானங்கள் நிறைய பேர் இந்த குளிர்பானங்கள் இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது. சாப்பிடவே மாட்டாங்க, மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆமா, சுகர் இருக்கா? சுகர்ல கிடையாது, பிரஷர் இருக்கு. காய்கறில வெஜிடபிள் வந்து அதிகமா சாப்பிடுவேன் நானு. என்ன எடுப்பீங்க? வெஜிடபிள்ஸ். அதிகமா சாப்பிடுவேன். வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மாசமா இந்த பாவக்காய் இதுவரை சேர்த்துக்க மாட்டாங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 மாசம் லெவல்ல பாவக்காய்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். பால், முட்டைகோசு, காலிஃபிளவர் ரொம்ப சேர்க்காதீங்க. முட்டைகோசு, காலிஃபிளவர் அது சரிங்க. ஆமா, உப்பு குறைச்சி காலிஃபிளவர் வாங்க மாட்டோம் வீட்டுல எப்போதுமே. ஆமா, முட்டைகோசு சில டைம்ல எடுப்போம். பரிசோதனை செய்து இப்ப இடையில சேர்த்துட்டேங்க, அதை மறுபடியும் கேன்சல் பண்ணிடுறாங்க. பரிசோதனை செய்து பார்த்து நம்ம சித்த மருத்துவத்துல மருந்து எடுத்துக்கலாம். ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க. சரிங்க, சரி. நன்றியா. நன்றி, உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. டாக்டர், இப்போ வந்து எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால வந்து மாணவர்கள் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா இந்த சின்ன குழந்தைகள், மாணவர்கள் உடல் பலவீனம் அப்படின்னாக்கா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, சோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து மாணவர்கள்லாம் வந்து ப்ராப்பரா தூங்கணும், ப்ராப்பரா சாப்பிடணும் இல்லைங்களா? சொல்லுங்க, எந்த மணிக்குலாம் வந்து இப்ப நான் வந்து 10ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது 10, 12 படிக்கும்போது மெரிட்ல வந்திருக்கேன். இது சித்த மருத்துவத்துல மெரிட்ல வந்தேன். எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. என்ட்ரன்ஸ் எழுதுனேன், சீட்டு கிடைச்சி வந்துட்டேன். ரைட், அது ஒன்று இருந்தால் கூட அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் வச்சுக்கிடுவேன் சின்ன வயசுல.
அப்போ வந்து வந்த உடனே ஹோம் ஒர்க் பண்ணிடணும். டெய்லி வந்து ஹோம் ஒர்க் டெய்லி பண்ணிடணும். அதை பையன் என்ன செய்யறது, சனிக்கிழமை மொத்தமா எடுப்பாப்ல நிறைய பையங்க. சனிக்கிழமை மொத்தமா எடுத்துட்டு விடிய விடிய எடுத்துட்டு இடையிலோடு இந்த டிவிகள் தொல்லை, பெரிய தொல்லை. டிவி தொல்லை தான் பிள்ளைகளுக்கு வீடுகளுக்கு பிரச்சனையே. செல்போன் கேம்ஸ், செல்போனு, டிவி, இந்த ரெண்டு கம்ப்யூட்டர், இது வந்ததுல இருந்து பயல பாவம் ரொம்ப சிரமம். புள்ள யார கேட்டாலுமே தலையை குனிஞ்சிட்டே போறான் ரோட்ல போகும்போது. இல்லன்னா காதுல ஒரு இது மாதிரி வயர் ஒண்ணு தொங்குது, 2 வயர், அதை தொங்க விட்டுட்டே சுத்திட்டு தன்னாலே தலையாட்டிக்கிட்டு பையங்களே. அப்படி என்ன படிப்போ தெரியல, அது என்ன படிப்பு. ஆமா, அது அந்த படிக்கிற அந்த குறுக்களுக்கு முன்னால மரியாதை உண்டு. அந்த குருவை நிந்தித்தால் குலமு நாசம் சொல்லுவாங்க. குருவை நிந்தித்தால் குலமு நாசம் பழமொழி உண்டு. அப்ப அந்த இடத்துல வந்து முன்னால் உள்ள ஆசிரியர்களுக்கு உள்ள அந்த மரியாதை இப்ப உள்ள ஆசிரியர் கேள்விக்குறி. ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கூட வச்சிருக்காங்க. அப்ப பிள்ளைகள் வந்து அவங்களா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் வந்த மாதிரி ஆயிருது. நம்மள யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. ஒண்ணு கண்டிஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஓவரான ஒர்க்லோடு. நைட்டு நேரங்கள்ல ஒரு 11 மணி வரை தான் படிக்கணும். 11 மணி வரை படிச்சுட்டு அது பிறகு வந்து விடிய காலம் 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிடலாம். இங்க நைட்டு 2 மணி வரை படிச்சுட்டு அப்படியே 4 மணிக்கு தடப்படுறதுனால ஒரு நோயா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பண்ண முடியாது. சரி, அப்படியே ஒரு 4 மணி வரை விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட் 2 மணிக்கு படுத்துட்டு படிச்சுட்டு தான் வச்சுங்க, பரிச்சை காலம் தூக்கம் வந்துடும். ஆமா, அங்க கொஸ்டின் இருக்குல்ல, அங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டா தெரியும் எது கொஸ்டின்ஸ் எல்லாமே. அங்க போய் கடைசியில நல்லா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன், நல்லா படிச்சேன் மறந்துருவாங்க அந்த நேரத்துல. மைண்ட் அவ்வளவுதான். மூளை என்ன உங்களுக்கு வெளியே எடுத்து வைக்கிறதா, வைக்கிறதா, மூளையுடைய ஒர்க்குக்கு ஒரு இது டைம் கொடுக்கணும்ல, ஒரு லிமிட். இப்போ நிறைய படிக்கிறாங்க சார். இப்போ முன்னாடி எல்லாம் படிக்கும் போது வெறும் கைடு மட்டும் தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா படிப்புக்குன்னு ஆப் எல்லாமே வந்துருச்சு. ஒரு லெசனுக்குமே இருந்தாலும் மாணவர்களுக்கு வந்து படிப்புல அந்த அளவு ஒரு ஈடுபாடு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவு படிப்பு இருக்கிறதுனால ஞாபகமும் வச்சுக்க முடியல. மாணவர்களுக்கு படிப்பு ஞானம் எல்லாம் வந்து பழைய காலத்தோட இப்ப அதிகம். ஆனா வந்து இப்ப வீடுகள்ல அந்த பக்கத்துல வீடுகள்ல நம்ம வந்து இது பண்றது வேரியேஷன் பாக்குறது. அவன் எப்படி இருக்கு, என்ன இந்த டியூஷன் இல்ல. மாணவர்கள் வந்து ஞாபக சக்தி பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் என்ன? சென்னையில இருந்து திருவள்ளூர்ல இருந்து ஜெயகணேசன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் இங்க இருக்காங்க. சொல்லுங்க சார், நான் டாக்டர் ஜெய் ஜான்சன் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க சார். எப்பவுமே உடம்பு சோர்வாவே இருக்கு. வயதுனாதியா? வயது உங்க வயசு என்னங்க? வயதுனாது வயது 32. 30. மேரிடா அன்மேரிடா? மேரிடு. குழந்தைகளா இருக்கா? 3 குழந்தைங்க இருக்கு சார். ஆமா, பரிசோதனை செய்ய சுகர் இது இருக்கா பாத்தீங்களா? பிளட் சுகர், யூரின் சுகர் எல்லாம் பாத்தீங்களா? ரத்தத்துல எதுவுமே இல்ல சார். என்னது? எதுவுமே இல்லையா சார்? இல்லையா? அப்ப முழுமையா நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்டமன் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணும். என்ன வேலை பாக்குறீங்க? நான் டிரைவர் சார். ஆமா, மதுபானங்கள் சிகரெட்லாம் இருக்குமே கொஞ்சம் கொஞ்சம். கண்டிப்பா சார். கண்டிப்பா அதை கட் பண்ணணும். கண்டிப்பா கட் பண்ணாதான் உடம்பு ஒரு லெவலுக்கு வரும். இல்லைன்னா மதுபான சிகரெட்டுக்கு நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா உடல்ல வந்து நரம்பு தளர்ச்சி எல்லாமே வந்துடும். நீங்க நேரா வந்து திரும்ப அது பிறகு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் உறுதியா வந்து குழந்தையின்மை பிரச்சனையோட உருவாகும். மதுபானம் அடிக்கிறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் வரும். அது பேர் தூக்கம் தடைப்படும் டிரைவரா இருக்கறனால. அப்படிதானே? ஆமா சார். அது ஒரு காரணம். இந்த மூணையும் நீங்க சரி பண்ணி பாருங்க. சாப்பாட்டுல வந்து இந்த சிக்கன், முட்டை, இந்த பரோட்டா, ரோடுகள்ல இருக்கக்கூடிய அந்த உணவுகளை அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எண்ணெய் உணவுகளை தவிர்க்கணும், காரமான உணவுகளை தவிர்க்கணும். பழ வகைகள், காய்கறிகள், கீரைகள் எடுத்துட்டு சப்போஸ் இந்த உணவுகளை நம்ம ஒரு வரமுறையா பயன்படுத்திட்டு பழக்கவழக்கத்தை மாத்தி பாருங்க. சரியில்லைன்னா நம்முடைய அட்ரஸ் பின்னால் அட்ரஸ் நோட் பண்ணிட்டு வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, உங்களோட அழைப்புக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க டாக்டர், இப்போ வந்து ஞாபக சக்தி அதிகரிக்க என்ன செய்யணும்? ஞாபக சக்தி உருவாக்குறதுக்கு வந்து வல்லாரக்கீரை எடுக்கலாம். வல்லாரக்கீரை எல்லாரும் எடுத்துக்கூடாது. ஆமா, குளிர்ச்சியான, அது ரொம்ப குளிர்ச்சி. அடுத்தால ஃபிட்ஸ் உள்ளவங்க எடுத்துக்கூடாது. ஃபிட்ஸ் உள்ளவங்க எடுக்கக்கூடாது. மத்தியான டைம்ல எடுத்துக்கலாம் வல்லாரக்கீரை. கொஞ்சம் ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுத்துடணும் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளை வந்து படிச்சுட்டு வர்றாங்கல்ல, பரீட்சை வந்து காலையில பரீட்சை நடக்கு 10 மணிக்கு, 1 மணிக்கு முடியுதுன்னு நினைக்கிறேன். 3 hour இருக்குன்னு நினைக்கிறேன். 3 hour முடிஞ்சுன்னா மத்தியானம் ஒரு 2 to 3 என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு திரும்ப ரொம்ப ஸ்டார்ட் பண்ணணும். அது பிறகு ஒரு 2 hour 3 hour 8 மணி வரை படிச்சுட்டு திரும்ப ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்னா தூங்கக்கூடாது,
கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். அது பிறகு திரும்ப ஒரே இடத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். யூரின் நடக்கக்கூடாது, மோஷன் போறதா இருந்தா ஃப்ரீயா போயிடணும். அதெல்லாம் உள்ளுக்கு கீழே அந்த உறுப்புகளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உள்ள உறுப்புகளை டிஸ்டர்ப் பண்ணோம்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாயிரும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிரும். அப்போ உடம்புகளில் வந்து அந்த உறுப்புகளில் பாதிக்கப்படணும். அந்த உறுப்புகளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ரிலாக்ஸ் கொடுத்து அந்த உறுப்புகள் சோர்வடையாம நம்ம பார்த்துட்டோம்னா மற்ற வந்து வேலைகளை நம்ம செய்ய முடியும். மாணவர்களோட நல்லபடியா படிச்சு மார்க்குகள் எடுத்துக்கலாம். அந்த நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் சின்ன வயசுலேயே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுல்ல. 10 வயசு 12 வயசு 15 வயசு 18 வயசு பையங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அவங்க நாளைய காலத்துல எப்படி அவங்க எதிர்கால வாழ்க்கைய கையில் எடுக்க முடியும்? இப்ப நரம்பு தளர்ச்சின்னு வர மாணவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்க? ட்ரீட்மெண்ட் நம்ம சித்த மருத்துவத்தில் உள்ள மூலிகைகள், மாத்திரைகள், அடுத்தால வந்து சைடு எஃபெக்ட், தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவம். அந்தோனியார் சேலை பொறுத்தவரை எந்த காலகட்டத்திலும், அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எந்த காலகட்டத்திலும் சரி வர்றவங்க எல்லாருக்குமே தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவத்தை அந்தோனியார் சேலை கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாவே கொடுத்துறோம். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னோட பேர் சூர்யா மேடம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். டாக்டர் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க சூர்யா மேடம், நான் டாக்டர் ஜெய் ஜான்சன் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். 2 பேபி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிம்மா. ரொம்ப ஒல்லி ஆயிட்டே போறேன் சார். நானும் நல்லா சாப்பிடுறேன், ஆனா வெயிட் போடவே மாட்டேங்குது. ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். தைராய்டு இருக்கான் பாத்தீங்களா? ரத்தத்துல தைராய்டு பாத்தீங்களா? தைராய்டுங்களா? இல்லைங்க சார். ரத்தத்துல தைராய்டு பார்க்கணும், சுகர் பார்க்கணும். என்ன சுகர் பார்க்கணும்? மாதவிடாய் ரெகுலரா வருதா? மாதவிடாய் லைன் கட் ஆயிடுச்சு. பீரியட் ரெகுலரா வருதான் பார்த்தா, பீரியட் ரெகுலரா சப்போஸ் வரலன்னா அதனால கூட உடம்பு பாதிப்படும். சப்போஸ் மாதவிடாய் ரெகுலரா வருது, மாதவிடாய் ரெகுலரா வந்து 2வது நாள் காலையில் வெறுவயத்தில் ஸ்கேன் எடுக்கணும். தெரியும், எழுதி வச்சிங்க. ஆமாம், அந்த ஸ்கேனுக்கு உள்ள டாக்டர், லேடி டாக்டர்லாம் இருக்காங்க. ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்தால வந்து பிளட்ல வந்து சுகரு, பிளட் யூரியா, சீரம் கெரட்டினின், வேற ஏதாவது பிளட் டெஸ்ட்டில் பார்த்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவரில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கூட பசி எடுக்காது, டைஜஷன் ஆகாது, வெயிட்டும் போடாது உடம்புல. அதுக்கு அடுத்தால இன்னொரு காரணம், மெயின் காரணம் பூச்சி இருக்கும், வேம் இன்ஃபெஸ்டேஷன். ஏதாவது குடல்ல பூச்சி இருக்கு, பூச்சிகள் இருந்தால் கூட அந்த நம்ம சாப்பாடை வந்து பூச்சி சாப்பிட்டு போயிடும். கடைசி நமக்கு என்ன தேவையான சத்துக்கள் நமக்கு வந்து உடம்புல சேராது. அது அடிக்கடி பூச்சி மாத்திரையிலையும் மெடிக்கல் ஸ்டோர்லையோ இல்லை டாக்டர் அனுமதி இல்லாமல் போட்டக்கூடாது. குடல்லே கேன்சர் வந்துடும். எங்கே வந்துடும்? குடல்ல கேன்சர் வந்துடும். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சில மாத்திரைகளை மட்டும்தான், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கணும் அந்த மாத்திரைகளை. சரி, ஆங்கில மருந்து எடுக்க வேண்டாம், சித்த மருந்து மாற்று மருந்து பூச்சிக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா சுண்டவத்தல் இருக்கு. சுண்டவத்தல் குழம்புல சேர்த்துக்கலாம். சுண்டவத்தல் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சுண்டவத்தல் குழம்பு எடுத்துக்கலாம். அடுத்த வேப்பிலை இருக்குல்ல, வேப்பிலை கொழுந்து ரொம்ப நல்லது வெயிலுக்கலாம். ஏன் வேப்பிலை கொழுந்து வெயிலுக்கு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, அம்மை நோய் வரக்கூடிய காலகட்டங்கள் இது. இந்த சிறியம்மை, பெரியம்மை, மஞ்சக்காமால, இதெல்லாம் வந்து சம்மர் சீசனல் டிசீஸ். சீசனல் டிசீஸ் என்னது? மஞ்சக்காமால, சிறியம்மை, பெரியம்மை, அடுத்தால வைரல் ஃபீவரு, அடுத்தால டைஃபாய்டு, தண்ணி மிஸ்டேக்னால தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து சீசனல் சம்பந்தப்பட்ட நோய். தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா வேர்வை அதிகம். நமக்கு ஏசி இருக்கிறனால ஒன்றும் தெரியாது. வெளியே வெயிலில் ஒரு ரவுண்டு வெளியே அடிச்சிருந்து வச்சுங்க, ஷர்ட் கலரே மாறி போயிடும். அப்போ அப்படி இருக்கும்போது அவுட்டு வந்து வெளியே வந்துடுது. இது தண்ணி சத்து வெளியே வந்துடுது. ஆனால் தண்ணி சத்து போதுமான உள்ள இல்லை. அப்போ நிறைய தண்ணி காலில் வெறுவயத்தில் தண்ணி குடிக்கலாம். நன்னாரி சர்பத்து எடுக்கணும். நன்னாரி சர்பத்து நல்லா பார்த்து வாங்கணும். அதுலயும் டூப்ளிகேட் போடலாம் சில பேர். அந்த நன்னாரி சர்பத்தை எலுமிச்சை பழம் கலந்து ஐஸ் இல்லாம, எது ஐஸ் இல்லாம சாப்பிடணும். அதை எடுத்தோம்னா உடம்புக்கு நல்ல கூலிங் ஆகும். உடம்புல வந்து அந்த உறுப்புகளுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து வெளியே வந்து உடம்பு வந்து சூடா இருக்கு, வெளியே ஒரு தெரியுது, அதே ஹீட் வந்து உள்ள உறுப்புகளுக்கு ஹீட் ஆகும். இப்போ ஒரு மிஷினுக்கு வச்சு மேடம், இப்ப செல்போன் வச்சு பேசிட்டு இருக்கோம். செல்போன்ல வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது காது சுட ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. 1 மணி நேரமா இப்படி காதில் வச்சுட்டே வந்தமா போயிட்டு வரணுமா இருப்பாப்ல சில பேர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரேடியேஷன் ஆகும். அப்போ காது ஹீட் ஆகும் போது இது என்ன செய்யும்? மூளையினுடைய நரம்புகள் எல்லாம் பாதிக்கும்.
இது தெரியாம நிறைய பேர் வயர் வச்சு சேஃப்டியா பயன்படுத்துறாப்ல. ஓகே. ஆமா, எஃப்எம் கேட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்ப வந்து அந்த உடம்பு வந்து ஒரு ஒரு கண்டிஷன்லயே இல்லாம போயிருது. ஹை வால்யூம் கூட சில பேர் வச்சு கேட்பாங்க, இயர்போன் எல்லாமே எல்லாமே பாதிப்பு தான். அந்த ரேடியேஷன் எங்கமே பாதிக்கும்னா குழந்தையில பிரச்சனை உருவாக்கிடும். ஆண்களுக்கு மெயினா ஆண்கள் நிறைய பேர் செல்போன்ல வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே ஆர்குமெண்ட், வரலாறு, புவியியல், அது பேர் என்னது சயின்ஸ், எல்லா சப்ஜெக்டும் மொத்தமா செல்போன்ல பேசி முடிச்சு அது எடுக்கிறேன்னு சேரும். உடம்பு வந்து டல்லாகி அப்புறம் நடப்போமோ நடக்க மாட்டோமோ, உட்கார்ந்தா எந்திக்க முடியல. இந்த பிரச்சனை சின்ன குழந்தைகளுக்கு வந்துருது. வாலிப பிள்ளைங்களுக்கு கொடுக்கவே கூடாது செல்போன். கொடுத்தா ஒரு லிமிட்டெட், ஒரு லிமிட்டெட் தான் கொடுக்கணும். இப்ப நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில யோகா அந்த மாதிரி ஏதாவது உடற்பயிற்சி மாதிரி ஏதாவது இருக்கு? யோகா ஒன்றும் தேவையில்லை. யோகா பண்ணலாம், அதுலயே ஒரு லிமிட் தான். ரொம்ப பண்ணிட்டோம்னா அது காலையில வந்து மனதை அமைதிப்படுத்தணும். பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணும்போது வந்து மனசை அமைதிப்படுத்தி காலையில வந்து அந்த இது மொட்டை மாடி இருந்தாலோ இல்ல தனிமையில ரூம்ல நம்ம அவங்கவுங்க கடவுளை யார் யார் என்னென்ன கடவுளை கும்பிடுறாங்களோ அந்த கடவுளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மனதை கண்ணை மூடிட்டு ஆமா அந்த இதை பண்ணிக்கிறோம். பிராணாயாமம் நம்ம கை வச்சுக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் இல்ல 5 நிமிடம் நம்மளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ஒரு பெரிய ரவுண்டு மாதிரி போட்டு அதுல ஒரு புள்ளி வச்சு பாயிண்ட் வச்சு ஒரு பெரிய ரவுண்டு வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு ஆமா போர்டுலயோ இல்ல சுவர்ல ஒயிட் கலர் சுவர் இருந்தா அதுல வந்து ஒரு மார்க் பண்ணி ஒட்டி வச்சிடணும். பேப்பர்ல ஒட்டி வச்சுட்டு ஒரு கரும்புள்ளிய வந்து டார்க்கா அதுல வச்சு ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் அதை மனசை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பார்க்கணும். அதுவே 5 நிமிடமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா உடம்பு நமக்கு நார்மல் இல்லை. உடம்பு நம்ம வந்து மனசுல வந்து அங்கங்க அலைபாயும். பேசிட்டு இருக்கும் போதே பாருங்க, ஒவ்வொருக்கும் மைண்ட் வந்து என்னென்னவோ நினைச்சிருப்பாங்க. நீங்க பேசிட்டு என்கிட்ட பேசும்போதோ இல்ல நான் கூட பேசும்போதோ இல்ல இங்க இருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட மைண்ட் ஒரு கான்சென்ட்ரேஷன் வரல. அந்த கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்தா தான் நம்ம லைஃபை ஸ்டடி பண்ண முடியும். அது பிறகு நம்ம உடம்புல உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு வராம பாத்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த கை நடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது வந்து சிகரெட் வந்து குடிக்கிற ஆளு மேல ஒண்ணும் தப்பு கிடையாது. சிகரெட் அடிச்சு பக்கத்துல ஊதி விட்டுருவாப்ல, அதான் பிரச்சனையே. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நான் சாய்னா சைதாபேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உங்க கேள்வி. என்னோட ஹஸ்பண்ட்க்கு டைஃபாய்டு வந்துச்சு ரீசெண்டா, ஒரு 1 மந்த் ஆகுது. அப்ப நாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். ஆனா இப்போ ஒரு ஆள் ஆக்டிவாவே இருக்க முடியல. கால் வந்து ரொம்ப மறுத்து போற மாதிரி இருக்கு, ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்றாரு. என்ன வந்து ஃபீவர் வந்துச்சு? டைஃபாய்டு ஃபீவர். ஸ்டாமினா வந்து சுத்தமா இருக்க மாட்டேங்குது, அவரால ஆக்டிவாவே இருக்க முடியல. கொஞ்ச நேரம் வெளியே போனாலே மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன வயசு மேடம் உங்க ஹஸ்பண்ட்க்கு? 25 ஆகுது. 25ஆ? 25 சின்ன வயசு தான். நீங்க பரிசோதனை செய்து பாத்தீங்களாமா? மாத்திரைகள் அதிகமா எடுத்தாங்களா டைஃபாய்டு மாத்திரை? இல்ல சார், கொஞ்சமா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஊசி 3 டேஸ் வர சொல்லிருந்தாங்க இன்ஜெக்ஷனுக்கு. 3 டேஸ் இன்ஜெக்ஷன் பண்ணோம். திரும்ப சரியாயிட்டா டைஃபாய்டு ஃபீவர்? இல்ல சார், விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. மறுபடியும் போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்னு இருக்கோம். டாக்டர் டெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. அதுல வந்து சுகர் இருக்கான்னு தெரியல. சுகர் இருக்கா பாருங்க, சக்கரை நோய். இல்ல சார், அதெல்லாம் இல்ல. இப்பதான் வந்து ரீசெண்டா இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணிருந்தோம், சுகர் இல்ல. அது அவரால கால் வந்து ரொம்ப மறுத்து போற மாதிரி இருக்கு. வெயிட் பாஸ் ஆயிடுச்சு, என்னன்னே தெரியல. கால் வந்து சுத்தமா ரொம்ப பெயின் எடுக்குது அப்படின்றாரு. அது நீங்க இப்ப நான் என்ன சொல்றது கேளுங்க, தெளிவா கேட்டுங்க. நீங்க அதை சொல்லாம ஒண்ணு குறுக்க போய் சொல்ல வேண்டாம். அதாவது டைஃபாய்டு ஃபீவர் வந்து அலோபதி மருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க. டைஃபாய்டு ஃபீவரை வந்து அலோபதி மாத்திரை எடுத்தா சரியாகும். நல்லா கேட்டுக்கணும். அது பிறகு டைஃபாய்டு ஃபீவர் கூட வேற எதுவும் ஃபீவரா இருக்கான்னு பாத்துக்கணும். நல்லா கேட்டுங்க. மலேரியா, வைரல் ஃபீவர், மஞ்சக்காமால 3 இருக்கான்னு பாத்துக்கணும். மலேரியா, மஞ்சக்காமால வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி யூரின் டெஸ்ட் பாத்துக்கலாம். அது பிறகு வைரல் ஃபீவர் இருக்கான்னு பாத்துங்க. சில இடங்கள்ல டைஃபாய்டுக்குள்ள மாத்திரைகளை வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். ஒண்ணு ஹெவியான ஆன்டிபயோட்டிக் அது குடலை பாதிச்சிடும். அந்த குடல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிரும், கவனம். அது பிறகு ஆன்டாசிட், ஏதாவது அந்த வயிற்று வலி அல்சர் வராம இருக்கிறதுக்கு ஆன்டாசிட் டாக்டர் கிட்ட கேட்டுக்கணும். ஆன்டாசிட் தான் மாத்திரை, ஜெலுசில் இந்த மாதிரி டானிக் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய மெடிசன் உண்டு அலோபதியில. அந்த மருந்துகளை டாக்டர் கொடுப்பாங்க எப்பவுமே. அது பிறகு காரத்தை குறைச்சிடணும். கீழே குளிர்ந்த தரையில படுக்க கூடாது. குளிர்ந்த காத்து காதுக்குள்ள போக கூடாது. குளிர்ந்த காத்து. தண்ணி நிறைய கொடுங்க. ஜூஸ் நிறைய குடிங்க. ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ். அது கடையில் வாங்கி கொடுத்துட கூடாது. நீங்களே ஜூஸ் போட்டு கொடுக்கணும், நல்ல பழமா பார்த்து. ஆப்பிள்,
அது பிறகு வந்து அந்த ஆவி வரக்கூடிய உணவுகளை தான் கொடுக்கணும். ஆவி வரக்கூடிய உணவுகள் என்ன மேடம்? ஆவி வரக்கூடிய உணவு, இட்லி ஆப்பம் இட்லி ஆமா அதுதான் கொடுக்கணும். கூட கொடுக்க கூடாது. குடல் புண் வரும். டைபாய்டு ஃபீவர் இருக்கவங்களுக்கு குடல் புண் வந்துரும். கவனம், குடல் புண் வரும், முடி உதிரும். அது அந்த டைபாய்டு ஃபீவருடைய காம்ப்ளிகேட்டட். சரிங்க சார். டைபாய்டு காய்ச்சலுடைய காம்ப்ளிகேட்டட் என்னன்னா குடல் புண் செல்லர் வந்துரும், முடி ஹேர் லாஸ் ஆகும், பாடி வெயிட் லாஸ் ஆகும். வேற ஏதாவது மஞ்சக்காமால, மலேரியா ஃபீவர், வைரல் ஃபீவர் வேற இதுக்கான டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணி பார்த்துடணும். பார்க்கக்கூடிய டாக்டர் நம்ம பார்த்துட்டு லேபில் ஒரே லேபில் பண்ணக்கூடாது. நல்லா தெளிவா கேட்டுங்க. ஒரே லேபில் பண்ணாம நம்ம இடத்துல லேபில் டெஸ்ட் இருக்கு. ஒரே டெஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. திடீர்னு வேற பிரச்சனை இருந்தா கூட திரும்ப அந்த பிரச்சனை திரும்பி வந்துட்டு இருக்கும். கவனம். லேப் ரிப்போர்ட் தப்பாச்சுன்னா லேப் ரிப்போர்ட்டுகளே ஒரு ரிப்போர்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கூடாதுமா. சில நேரங்களில் ரிப்போர்ட்டுகள் தப்பா, சப்போஸ் அகேஸ் எல்லாம் தப்பா கொடுத்துட்டாங்க, ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வேற லேப்லயும் கன்ஃபார்ம் பண்ணி பாத்துக்கணும். கவனம். மேடம், நீங்க சைதாப்பேட்ல தான் இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு டைரக்டா நீங்க டி நகர் போய் டாக்டர் ஒரு தடவை பாருங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சோ அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கறவங்களும் வந்து டைபாய்டு ஃபீவருக்கு அலோபதி மருந்து நல்லது. இல்ல உடல் பலவீனத்துக்கு கேக்குறேன். அது எடுத்துக்கலாம். அது சித்தா மருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ அலோபதிக்கு வந்து டைபாய்டு ஃபீவர் அரெஸ்ட் பண்ணாம அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பு ரெஸ்ட் கொடுக்கணும். ஒண்ணு, தண்ணி ஒரே தண்ணி குடிக்கணும். ஒரே தண்ணி குடிக்கணும். அடுத்தால வந்து இந்த ஐஸ் வாட்டர் இதெல்லாம் குடிச்சிட கூடாது. நிறைய பேர் இப்ப வெயிலுக்கு ஐஸ் வாட்டர் குடிச்சு சுத்திட்டு இருக்காப்ல. அது த்ரோட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் இருமல், சளி, அப்புறம் அதுக்கு அடுத்த டாக்டர் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தால வந்து ஏசி வந்து ஃபேஸ்ல வச்சுட்டு ஃபேஸ் இது பண்றாங்க. அதுவும் உடம்பு தொந்தரவு தான். எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆயிப்போச்சுல. இந்த ஆர்டிபிஷியல் அதிகமா வந்தனாலதான் மழை இல்ல. மெயின் பாயிண்ட் குறிச்சிங்க. ஆர்டிபிஷியல் எவ்வளவு செயற்கையெல்லாம் வந்துச்சோ இயற்கையுடைய அழிவு வந்து அதிகமாயிடுச்சு. அது காரணம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த செயற்கையான இதுகளை நம்ம உணவுகள்ல பார்த்து எடுக்கணும். அவங்க காரத்தை குறைச்சிடணும். உருளைக்கிழங்கு வாழைக்காடு கூடாது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஏன்னா அது குடலை பாதிக்கும், லிவரை பாதிக்கும். அடுத்தால ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்கும், முடி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீவர் விட்டுட்டு வரக்கூடாது. அந்த மாத்திரையில வந்து நிறைய வந்து ரொம்ப ஹெவி ஃபோர்ஸான மாத்திரை, டைபாய்டு மாத்திரையே. அது டாக்டருக்கு தெரியும், நம்ம சொல்ல அவசியம் இல்லை. அது அலோபதி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும், அந்த மருந்து எடுக்கும்போது அதை அல்சர் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரையில சேர்த்து வாங்கிக்கணும். அது ஒரு அட்வைஸா சொல்றேன். மற்றபடி அந்த மருந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. ஆனா அலோபதிக்கு டைபாய்டுக்கு மருந்து தான் பெஸ்ட். வேற எந்த மருந்து எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் டைபாய்டு ஃபீவர் சரி பண்ண பிறகு சித்த மருந்து எடுத்துக்கலாம். ஒண்ணு தப்பு. இப்போ உடல் பலவீனம் பெண்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமா வந்து நிறைய ஹார்மோனல் ஏகப்பட்ட பெண்களுக்கு டெலிவரி ஆன பிறகு தான் திரும்பி வராங்க. ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மெனோபாஸ் ஸ்டேட்லயும் வந்து உடல் ரொம்ப பலவீனம். அது இன்னும் சோர்வாயிருது. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னா உடல் பலவீனம். அதை விட இன்னும் பின்னடைவு தான். எல்லாமே பின்னடைவு தான். பெண்கள் வந்து எப்படி வந்து உடல் பலவீனம் வராம இருக்க அவங்க எல்லாம் என்னென்ன சாப்பிடணும்? பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே சாமியை கும்பிட்டுட்டு காலை கடன்ல முடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிடணும். காலையில சாப்பிடாம வேலை செய்யறாங்க நிறைய பெண்கள். அதனாலதான் அங்க என்ன சோர்வு ஆரம்பிக்குது. அதுலயே சோர்வு ஆரம்பிச்சிடல. காலையிலேயே ஒரு டீ காபி குடிக்கிறவங்க குடிச்சிடறாங்க, தவறு கிடையாது. பல் துலக்கிட்டு காலை கடன்ல முடிச்சிட்டு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ 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 சொல்லுங்க சார். குட் மார்னிங். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இது. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. டாக்டர் இங்க இருக்காங்க. வணக்கம் டாக்டர். உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் ஜே ஜான்சன் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். டாக்டர் இப்போ எனக்கு வந்து தைராய்டு இருக்குங்க டாக்டர். உங்க பேர் என்ன சார்? பேர் ராஜனா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? ராஜன், கிருஷ்ணகிரி. ஆமா சொல்லுங்க ராஜன் சார். கிருஷ்ணகிரி ராஜன். சொல்லுங்க சார், கேக்குது. அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்க. உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. இப்போ எந்த மாதிரியான ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வயசு வந்து 38ங்க. சரிங்க. ஆமா, அந்த தைராய்டுக்குள்ள மாத்திரையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா காலையில வெறும் வயித்துல அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கணும். டாக்டர் கொடுத்த மாத்திரையை. ஆமாங்க டாக்டர். ஆங்கில மருந்து தான் சாப்பிடணும். அந்த மருந்தே கடைசி வரைக்கும் சாப்பிடணும், கடைசி காலம் வரைக்கும். புரியுதா டாக்டர்? இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ நரம்பு தளர்ச்சி இருக்கு மாதிரி அது நம்ம மருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம காலையில வெறும் வயித்துல எல்ட்ராக்சின் தைரோனா மாத்திரை கொடுப்பாங்க அலோபதி டாக்டர்கள். அந்த மருந்தை நீங்க வழக்கம் போல அஸ்யூசுவலா எடுத்துங்க. மத்தியான நைட்டுக்கு நேரங்களில் நம்ம மருந்து சித்த மருந்து நம்ம இதில் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம், உடல் சோர்வு, கைகால் நடுக்கம், பயம், எதை கண்டாலும் பயம் நிறைய பேருக்கு. ரோட்ல நடந்தா வண்டி ஏறிடுமோ, நடக்கும்போது கீழே விழுந்துருவோமோ, இந்த குழப்பங்கள், இது மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, சோர்வு,
அது பிறகு உடல்ல வந்து நிறைய சிறு வயதில் செய்த தவறுகளால் ஏற்படக்கூடிய பின்னடைவு அனைத்திற்குமே நம்ம சித்த மருந்து இந்த தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து. அலோபதி மருந்தை யார் எடுத்தாலும் நம்ம சித்த மருந்து சேர்த்து எடுக்கலாம். சேர்த்து எடுக்க முன்னால நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் தருவேன். ஆமா, நேரடியா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே மிஸ்டர் ராஜன் சார், நன்றி. உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. பின்னாடி டாக்டருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க நோட் பண்ணி ஒரு தடவை சென்னைக்கு வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். டாக்டர், இப்போ வந்து பெண்கள் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். காலையில நீங்க வந்து செவ்வாழை வந்து சாப்பிட சொன்னீங்க. ஆமா, தினம் சாப்பிட்டா அதனால டெய்லி சுகர்லாம் வராது. சுகர் எதுக்கு வரப்போகுது? சுகர் சும்மா இருக்கால தான் சுகர் வரும். சுகர் சும்மா இருந்தா வரும். சும்மா இருந்தா சுகர் வரும். அது ஒரு அடமொழி இருக்கு மேடம். ஓகே, சும்மா இருந்தா சுகர் வரும். எப்படி சும்மா இருந்தா? உடம்பு வேலை செய்யாம வேலைக்கு கைக்கு ஒரு ஆளு, காலுக்கு ஒரு ஆளு, தலைக்கு ஒரு ஆளு வைக்க கூடாது. உடம்ப வேலை செய்யணும். வேலை செய்யறதா உடம்பு வச்சிருக்கு. காலையில செவ்வாழை மாதிரி ஒண்ணு சாப்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். காலையில வீட்டு வேலையை ஒழுங்கு செஞ்சாலே சுகர் வராது. அடுத்தால வந்து கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிக்கணும். கார்போஹைட்ரேட் உணவு குறைக்கணும் மேடம். கார்போஹைட்ரேட் 3 வேளை சோறு சாப்பிடுறாங்க நிறைய பேர். அது 3 வேளை சோறு சாப்பிட்டா கூட சுகர் வரல கிராமத்துல. என்ன காரணம்? உடம்புடைய உழைப்பு. உடம்புடைய விவசாயிகள் பாருங்க, மீனவர்கள் விவசாயிகள் உடம்பு வந்து உழைச்சி வருத்தி அப்படி வர்றாங்க. வேர்வை வந்து நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிக்கிறான். அவன் இங்க சிட்டிக்குல பாருங்க, அவ்வளவு மேக்கப் தான். அவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு காலுக்கு ஒண்ணு, கைக்கு ஒண்ணு, தலைக்கு ஒண்ணு, வாலுக்கு ஒண்ணு வச்சு பாதி சுத்திட்டு இருக்கா. அவ்வளவு உடம்பெல்லாம் அப்படியே ஆர்டிபிஷியல் பாடி மாதிரியே தெரியுது என் கண்ணுக்கு எப்ப பார்த்தாலும். காலையிலே நம்ம என்ன செய்யணும்? வீட்டு வேலைகளை செய்யணும். லேடிஸ் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இனிப்பு பதார்த்தங்கள், இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பச்சரிசி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் லிமிட்டா வச்சுக்கணும். எடுக்கலாம், லிமிட் எதுலையுமே. அடுத்தால புரோட்டீன் உணவுகள் நிறைய எடுக்கணும். கீரை வகைகள் நிறைய சேர்க்கணும். மத்தியான டைம்ல கீரை வகைகள் எடுக்கணும். எண்ணெய் உணவுகள் எடுக்கக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. மெயினா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது மேடம். குடிச்சிங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. வெறும் வயித்துல தண்ணி நிறைய குடிக்கணும். வெறும் வயித்துல காலைல வெறும் வயித்துல தண்ணி நிறைய குடிக்கணும். காரத்தை குறைச்சிடணும். வேலைகளை செஞ்சுட்டு வேர்வை வர வர கொஞ்சம் உடம்பு சோறு எடுக்கும்போது மத்தியான டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தணும். மத்தியான நேரங்களில் சீரியல் பார்த்துட்டு வந்துடக்கூடாது மெயினா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவலுக்கு ஒரு தூக்கம் நமக்கு கொடுக்கணும்ல. இது வந்து ஆஃப்டர் மேரிடான பெண்கள், பிஃபோர் மேரேஜ் ஆன பெண்கள் வந்து அந்த வேலைக்கு போறாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது வந்து ஒரு 8 ஹவர் டியூட்டி வச்சுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துரும். உடம்பெல்லாம் நல்ல குளிர்ந்த தண்ணியில கழுவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு சும்மா இந்த பிஸ்கட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே சாப்பிடாம ஹெல்த்தியா தான் சாப்பிடணும். இதுக்கு உடம்பு கெடுதல். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இது யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. குண்டத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். டாக்டர் ஜே ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணா சார். சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவியை சவுண்ட குறைச்சிட்டு பேசுங்க சார். சொல்லுங்க கிருஷ்ணா சார். இல்லங்க, பையனுக்கு வந்து எஸ்எல்சி படிக்கிற கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் லீன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு டாக்டர்களை கூப்பிட்டு போனோம். அவங்க எல்லா டெஸ்டும் எடுக்க சொன்னாங்க. எல்லா டெஸ்டும் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்த எல்லாமே நார்மலா தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஒருவேளை எக்ஸாம் டைம்ல அந்த மாதிரி இருக்கிறாரு, லீன் ஆயிட்டே போறாராம் அவரு, எடை குறைஞ்சிட்டே போறாரு. அது வந்து ஆண்களுக்கு அந்த வயதுனாதியா வயது எஸ்எஸ்எல்சி 15 வயசு 16 வயது ஆகுதுன்னா உடம்பு பலகீனத்தினால வரக்கூடிய பிரச்சனை. அது உடம்பு பலகீனம் இருக்கும். அவன் அந்த டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய அந்த மறைமுக பிரச்சனை சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும்ல. அத பெண்களுக்கு வெள்ளப்படுற மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெர்மட்டோரியான ஒரு பிரச்சனை இருக்கு. வாலிபர்களுக்கு வாலிபர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வாலிப பருவத்தில் வரும்போது அந்த பிரச்சனை வரும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும். அதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பரிசோதனை செய்து பார்த்து யூரின்ல அது இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின்ல ஸ்பெர்மட்டோரியா ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள சித்த மருந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் வெயிட் ஏற்றிடணும். கொஞ்சம் வெயிட் ஏத்துறோம்னா வந்து வெயிட் உடல் எடை அதிகமான அவசியம் இல்லை. தேவையான சத்துக்கள் இருந்தாலே போதும். புரியுதா? அதை படிக்கிறத நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உடம்பு வலிமையா இருக்கணும் இல்லையா? சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். புரியுதாயா? அதனால பையனை அழைச்சிட்டு நம்ம சித்த மருத்துவ மாத்திரைகள், டானிக், டேப்லெட்லாம் இருக்கு. லேகிய வடிவத்திலோட இருக்கு. நல்லா இருக்கும். சைடு எஃபெக்ட் கிடையாது. அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு பயம் கிடையாது. புரியுதா? டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த சிவவிசன் கோயில் பக்கத்துல. சிவவிசன் கோயில் அது பக்கத்துல பின்னால நம்பர் நீங்க எழுதி வச்சீங்க. ஆமா, காலையில 10ல இருந்து 1 எப்ப வந்தாலும் சாயந்தரம் 5 to 9. லீவு நாள்ல வாங்க. லீவு நாள்ல ஸ்கூல் லீவ்ல எக்ஸாம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா 10 to 1, சனிக்கிழமைனா 10 to 2. சனிக்கிழமை ஃபுல் டே இருப்பேன். எல்லா நாளும் ஃபுல் டே இருப்பேன்.
இடையில மருந்துகளை தான் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு லீவ் கிடைக்கும் போது அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு படிக்கிற காலத்தில் இன்னும் வாழ வேண்டிய வயசுல இப்பதான் ஆரம்ப நிலை, இன்னும் 12ஆம் கிளாஸ், அப்புறம் எதிர்காலத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை அவனுடைய பையனுடைய நோக்கங்கள் நிறைவேறணும். அதற்கு உடம்ப நம்ம தகுதியாக வச்சுக்கிறணும். உடல்ல தகுதியாக வைக்கலாம நம்ம பின்னால படிச்சு பிரோஜனம் பெறக்கூடாது. கவனம். நன்றி. நன்றி. உங்கள் அழைப்புக்கு மிக்க நன்றி. உங்க பையனை கூட்டிட்டு ஒரு தடவை டாக்டர் வந்து நேர்ல பாருங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சித்தான டாக்டர், உடல் பலவீனம் வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது டானிக் மாதிரி ஜெனரலா இருக்கு? உடல் பலவீனத்துக்கு டானிக் அப்படிலாம் கிடையாது. உடல் பலவீனம் ஆயிருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா? அது பையங்களே என்ன தனியா சொல்லிடுறாங்க. பெற்றோர்கள் வந்தா விட ஒரு 5 நிமிடம் நீங்க அம்மா அப்பா வெளியே உட்கார்ந்து சொல்லிடுவாங்க. அவங்கள்ட்ட தனியா பேசுறது கேட்டா பையங்களே தெளிவா இருக்கான். வர்ற பையங்களே தெளிவா தான் வர்றாங்க. அது படிச்சவங்களோ படிக்காதவங்களோ கிடையாது. எல்லா தரப்பு மக்களுமே என்கிட்ட வர்றாங்க. வரும்போது தெளிவா வந்து டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க தப்பா நினைப்பாங்க. என்ன யாரு? பேரண்ட்ஸ். தப்பா நினைப்பாங்க. எனக்கு நான் ஒரு பிரச்சனை சொன்னா நீ அப்படிலாம் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். யாரு கேட்டாலும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட சொல்றாங்க. பேரண்ட்ஸ் சொன்னா பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணாத காரணத்தினால அவனுக்கு மனசோர்வாயிருது. நம்ம பிரச்சனையை சொல்றோம், நம்ம அதை பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்களே. எப்படி இருக்கான் பாருங்க. இப்படி இருக்காங்க நிறைய பேரு. நீ ஒண்ணு தப்பு செய்யலையே, உனக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்திருக்கும், நீ நல்ல பிள்ளை இல்ல. அது கரெக்ட் தான், எல்லாம் சரிதான். ஆனா உடம்புல உள்ள சின்ன சின்ன ஏதாவது ஒரு உறுப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சி, உடல் பலகீனம் ஏற்பட்டுரும். அது வந்து அவன் மறைமுகமா என்று சொல்லுவாங்க. அது தாய் தப்ப சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தாயே கூட்டு வராங்க நிறைய பையங்களை. நம்ம தவப்பு இல்லாத பிள்ளைங்க தாயோட பையனோட வர்றாங்க நம்மகிட்ட. அதே மாதிரி தாய் தப்புன்னு சேர்ந்தே கூட்டு வர்றாங்க. பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவனுடைய படிப்புல பிரச்சனை இருக்கு, திருமண வயது நெருங்குது. இந்த மாதிரி படிப்புல பிரச்சனை இருக்குன்னு சொல்ற மாணவர் வந்து என்ன சொல்றாரு உங்ககிட்ட? ஆக்சுவலா எனக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்றதா சொல்றாரு? அவனோட உடம்பு வீக் ஆயிட்டு இருந்துறான். உடம்பு வீக் ஆயிட்டு இருக்கு. செல்போன்ல ரொம்ப அதிகம் பார்த்துட்டு இருக்காட்டார். செல்போன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்கள்ல அதிகமா இருக்காங்க. இந்த Facebook எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆகி போச்சு. நிறைய அதை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவையில்லாம அந்த அட்வான்ஸ் சயின்ஸை தவறா பயன்படுத்தி இருக்க கூடாது. அப்போ நம்ம என்னாவது உடம்பு கெட்டு போகுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இம்மாரல் பழக்கம், இம்மாரல் கேரக்டர்ஸ் அத ஒழுக்கங்கள்ல சீர்கேடு ஏற்படுறதுனால உடம்புல பின்னடைவு. அதை வந்து சரியான மருத்துவத்தை நம்ம சித்த மருத்துவத்துல பின்விளைவு இல்லாத மருந்தா இருக்கணும். மருந்துக்கு நம்ம சரண்டர் ஆயிடக்கூடாது. எந்த மருந்துக்குமே சரண்டர் ஆகிறது வந்து பிளட் பிரஷரோ சுகரோ அந்த மருந்துக்கு நம்ம சரண்டர் ஆயிடலாம், தப்பு கிடையாது. கார்டியா ப்ராப்ளம், ரீனல் ப்ராப்ளம், அதுக்கு நம்ம இங்கிலீஷ் மருந்தோ இல்ல சித்த மருந்து எடுக்கிறாங்க. அதே இது மருந்துக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. மருந்துக்கு நம்ம வெளியே வந்து நம்ம உடம்ப நம்ம பாதுகாக்க வழியை பார்க்கணும். நீங்க வந்து இப்ப மாணவர்கள் அப்புறம் வந்து பெண்கள் அவங்களுக்குலாம் வந்து சொல்லுங்க, உடல் பலவீனம் வராம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க. உணவுகள் வந்து விட்டமின் இ சம்பந்தப்பட்ட உணவுகளை அதிகமா எடுத்தா நல்லது. விட்டமின் இ சம்பந்தப்பட்ட உணவுகள். இப்ப இந்த எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால வந்து ஜெனரலா ஏதாவது கொடுக்கலாமா இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் டைம்ல? என்னன்னா பையன் வந்து தூக்கங்கள் ரொம்ப தடை பண்ணக்கூடாது. அதனால சொன்னல நைட் ரொம்ப லேட் நைட் ரொம்ப விழிச்சிருந்து படிக்காம ஒரு 11 o'clock வச்சுட்டு விடிய ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 5 o'clock அதுக்கு முன்னாலே படிச்சு முடிச்சிடணும். இல்ல மேடம், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 4 days 5 days பிரேக் விட்டுருப்பாங்க. 2 to 3 days பிரேக் விடுறாங்க. அது லாஸ்ட்ல தான் போய் நம்ம படிச்சு எழுதணும் அவசியம் கிடையாது. அந்த 3 daysல கடைசில வந்து லாஸ்ட் டே வந்து நம்ம அதை ரிப்பீட் பண்ற மாதிரி வச்சிடணும். அப்ப உடம்புல பலகீனம் ஏற்படாது. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே வருதுன்னா 2 நாளைக்கு முன்னாலே சப்ஜெக்ட் முடிச்சிட்டு திரும்ப ரிவிஷன் வச்சிடணும். அப்ப லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம எக்ஸாம்ல நம்ம நல்ல டைம் ஃபோர்ஸ் பண்ணி படிச்சிடலாம், விடிய விடிய படிக்கணும் அப்படின்னா அது பின்னால வந்து பாதிச்சிடும், மூளையும் பாதிச்சிடும். பெண்கள் வந்து குழந்தை உண்டான பெண்கள் கணவர் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணா கூட அவர்களுடைய உடம்பு வந்து சாப்பாட்டுல சரியான டைம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வேலை செய்யணும். சாப்பிடாம வேலை செய்யக்கூடிய தாய்மார்கள், நிறைய வாலிப பெண்கள், இந்த பெண்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வேலையில செஞ்சாலே அது வீட்டு சாப்பாடு நல்லது. டாக்டர். அதாவது இவ்வளவு நேரம் வந்து மன அழுத்தம் இல்லாம இருக்கணும், நல்ல உணவு எடுத்துக்கிட்டாலே உடல் பலவீனம் இல்லாம இருக்கும், நரம்பு தளர்ச்சி இல்லாம இருக்கும்னு ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம். வணக்கம்.